அக்ஷயாவில் வந்து இது ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள் இன்னைக்கு. ஒரு முக்கியமான விஷயத்துக்காக நாங்களும் ஸ்கேனும் we have come together. We have done good number of projects in the past for various causes. சீனியர் சிட்டிசன் ஹோம்ஸ் பண்ணியிருக்கோம், டிசேபிள் ஃப்ரெண்ட்லி ஹோம்ஸ் பண்ணியிருக்கோம், சில்ட்ரன் என்டர்டெயின்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணியிருக்கோம், ஐக்கியா ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம், ஒர்லாண்டோ டிஸ்னி தீம்டு ப்ராஜெக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். பட் இந்த வாட்டி எங்களுக்கு 26 இயர்ஸ் அக்ஷயா வந்து அடியெடுத்து வைக்கும்போது எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. ஸ்கேன் அப்படிங்கிற ஒரு சொசைட்டியோட அவங்களோட டிசேபிள் சில்ட்ரனுக்கு, ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கு வந்து ஹவு டு ஹேவ் அ ஹோம் சூட்ஸ் தேர் ரெக்குவயர்மெண்ட், அவங்களோட ரெக்குவயர்மெண்ட்டுக்கு தேவையான ஒரு வீடையும் பண்ணி கொடுத்து அவங்களோட இன்க்ளூசிவ் லிவிங்காக அந்த சொசைட்டியில் வந்து அவங்கள எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு டிஸ்கஷன் நடந்தது. அது நல்லபடியாக வந்து நாங்கள் இன்றைக்கி சைன் பண்ணியிருக்கோம். We wanted to make this project as a model project for having inclusive living for the special children, which will address most of their day-to-day activity, and also they will have a comfortable living, and they will be seen as a part of our regular lifetime living, and they should enjoy this kind of a facility which is available. இதை வந்து நாங்கள் ஒரு மாடலாக பண்ணி இதை வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு இருக்கோம். அதுக்கு வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த மிஸ்ஸஸ் ஸ்கேன் சொசைட்டிக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். இதை வந்து நல்லபடியாக நாங்கள் பண்ணி கொடுத்து அவங்களும் அதை வந்து நல்லபடியாக யூஸ் பண்ணி வருங்காலத்தில் வந்து மற்ற ப்ராஜெக்ட்ஸ்லையும் இதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு உறுதுணையாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. வந்து ப்ரெஸ்ஸில் வந்துருக்கு, ப்ரெஸ் மீடியா வந்துருக்கோங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா ஐ நோ ஹவ் போரிங் திஸ் மஸ்ட் பி ஃபார் யூ கைஸ். உங்கள் பொறுமைக்கு நன்றி. Vidyasagar, you guys have been doing a great job for the past 30 years. So well done. Extraordinary job. Scam Gopi and Scam is my family. So how much ever I talk about them, it's like I'm talking about my own friend. And Chitti Babu, my good friend, we used to party together. Chitti Babu, the robo man with a heart. உங்கள் எல்லாருக்கும் நான் ஒரு சின்ன கதை சொல்கிறேன். முந்தா நாள் வந்து கேளம்பாக்கம் இருக்கிற ஒர்லாண்டோ ப்ராஜெக்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு போகும்போது என் பையன் வந்து சாரி நான் செட்டதுக்கப்புறம் அவன் வாழ்றதுக்கு ஒரு இடம், சாதாரண இடம்ங்க, ஒரு 5 ஸ்டார்லேருந்து என் பையன் கொண்டு போகிறோம். ஸோ இட் வாஸ் வெரி எமோஷனல் மூமெண்ட் அண்ட் இட் ஸ்டில் இஸ் எமோஷனல். எனக்கு வந்து வே பேக் நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தோம், ரொம்ப அழகான ஒரு குழந்தை. வெளியில் கூட்டின்னு போனால் வெளியில் கூட்டாதீங்க திஷ்டி ஆடினுவாங்க. அவனுக்கு 3 வயசு ஆகும்போது ஆட்டிசம் அப்படின்னு அவனுக்கு ஒரு மென்டல் டிசபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆட்டிசம் அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. எனக்கு அந்த விஷயம் வந்து இன்னும் முழுமையாக ஜீர்ணமாகல. என் பையனை கூட்டிகிட்டு நான் எங்கே வெளியில் போனேன்னா ரோட்டில் மக்கள் கேட்பாங்க, என்ன சார் படம் இல்லையா உங்களுக்கு, சீனில் காணவங்கள வித்தியாசம் அவன் பையனா லூஸா பைத்தியமாவன் அப்படின்னு. எனக்கு பேசிக்கலி அவனுக்கும் பயங்கர போக்காரன், அவன் அடிக்கணும் மூஞ்சி உடைக்கணும்னு தோணும், பேசாமல் வந்துடும். ஸோ என் வைஃப் சொல்லுவான், அது வந்து அவங்களுக்கு தெரியாது, நம்ம தானே அந்த விழிப்புணர்வு கொண்டு வரணும். ஸோ நான் டிசைட் பண்ண ஒன்று என் பையனை ஒழிச்சு வீட்டில் வச்சுருவோம், யாருக்கும் தெரியாமல் வச்சுருவோம் அப்படின்னு நினச்சேன். இல்லை, என் பையனை எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவேன், எல்லா ஃபங்க்ஷன்லேயும் எல்லா ஷோலையும் எல்லா அவார்ட் ஃபங்க்ஷன்லையும் என் பையனை பற்றி பேசுவேன். அப்படின்னு பேசி 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 இன்னைக்கு என் பையன், என் குழந்தைக்கு 25 வயசு. நான் எங்கேயா வெளியில் போனால், சார் நீங்கள் எப்படி இருக்கீங்க கேட்பாங்க, பையன் எப்படி இருக்காங்க ஃபஸ்ட்டு கேட்குற கேள்வி. இப்போது அவனுக்கு வந்து சின்ன வயசில் அவனை எங்கேயா படிக்க வைக்கணும் அப்படின்னா, இப்போது ஆட்டிசம் வந்து ஒரு வாஸ்ட் ஸ்பெக்ட்ரம் டிஸார்டர். ஆட்டிசம் வந்து இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம், இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம், இவ்வளோ இருந்தாலும் ஆட்டிசம் தான். என் பையனுக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ அவனை வந்து ஒரு நார்மல் ஸ்கூலில் வந்து படிக்க வைக்க முடியாது. ஸோ அவனுக்காக ஒரு ஆட்டிசம்காக ஒரு ஸ்கூல் அந்த நேரத்தில் வந்து எங்களுக்கு பெருசாக சாய்ஸஸ் இல்லை. ஸோ என் ஒய்ஃப் வந்து டெல்லியில் போய் ஒரு 2 வருஷம் இங்கே மேரி பரவால் அப்படின்னு
அங்கே ஒரு ஸ்கூல் நடத்துகிறாங்க. அங்கே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு சென்னையில் வந்து கீதா ஸ்ரீனிவாஸ் அண்ட் ஹேமா கூட இப்போலாம் சேர்ந்து ஒரு வி கேன் அப்படின்னு ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கிறோம். என் பையன் அங்கே வந்து 18 வயசு வரைக்கும் படிக்கிறான். அதுக்கப்புறம் அவன் வந்து he doesn't want to go to school. அந்த அவனுக்கு பிடிக்கல, என்னை வந்து ஒரு குழந்தை மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க அப்படின்னு அவன் டெய்லி பிரச்சனை பண்ணுறான். சரி அப்படின்னு ஸ்கூலில் தான் நிப்பாட்டியாச்சு. இப்போ அவனுக்கு வந்து 18 வயசுக்கு அப்புறம் அவனுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. இதுக்கப்புறம் அவனுக்கு வந்து என்ன ட்ரைனிங், என்ன ஸ்கூல், என்ன அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் இருக்கும்போது மறுபடியும் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து கேம்பிரிட்ஜ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கிறோம். வி கால் இட் தி காலேஜ். என் பையன் காலேஜ் போகிறான். காலேஜில் வந்து சயின்ஸோ மேத்தமெட்டிக்ஸோ இன்ஜினியரிங்காகலாம் இது வந்து அன்றாட வாழ்க்கையில் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்கு, அவங்களே சமைச்சு சாப்பிட்றதுக்கு, க்ளீன் பண்ணுறதுக்கு, ஸோ அவங்க சுயமாக வாழ்றதுக்காக அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ட்ரைனிங். அஃப்கோர்ஸ் அகாடமியும் இருக்குது அண்ட் மியூசிக், டான்ஸ் இதெல்லாம் இருக்குது. ஸோ இது நல்லா போயிட்டு இருக்கும்போது கொரோனா வருது, லாக்டவுன். இப்போ என் பையனுக்கு புரியல, நான் ஏன் வீட்லேயே உட்காந்துருக்கேன் அப்படின்னு. என் பையன் வந்து என்னுடைய சீரியலையோ படத்தையும் வந்து ஒரு 5 நிமிஷம் மேலே பார்க்க மாட்டான். ஸோ கஷ்டப்பட்டு உட்கார வச்சு பார்க்கணும். பட் இன்னைக்கு வந்து என் பையன் வந்து ஆன்லைன் கிளாஸஸ் பண்ணுறான். ஸோ இதெல்லாம் ஒரு ஸ்டேஜில் வரும்போது இந்த கொரோனானால இந்த 14 எனக்கும் கொரோனா வந்தது ஃபர்ஸ்ட் டைம். 14 டேஸ் நான் வந்து குவாரண்டைனில் இருக்கும்போது எனக்கு இந்த பயனா, நான் செத்துட்டா, நான் போயிட்டா என் குழந்தை யார் பார்த்துப்போம், என் குழந்தைக்கு என்ன ஆகும். ஸோ எனக்கு ஒரு பெரிய ட்ரீம், நம்ம வாழ போகிறோம், நிறைய சம்பாதிக்க போகிறோம், நான் ஒரு பெரிய வீடு கட்டுவேன், அதில் வந்து நான் வந்து என் பையனை தங்க வைப்பேன், ஐ கெட் டு மார்க் அப்படின்னு பேசிட்டாங்க தவிர பட் ப்ராக்டிக்கல் அது எவ்வளோ தூரம் பாசிபிள் தெரியாது. அப்படி இருக்கும்போது ஒரு லாஸ்ட் வீக் வந்து என் ஒய்ஃப் சொல்ல இந்த அக்ஷயா ஃபவுண்டேஷனில் வந்து ஸ்கேன் வந்து அதெல்லாம் சேர்ந்து இவங்க வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அப்படியா, ஓகே, நான் வந்து அதை போய் பார்க்கலாமா, போய் பாரு, அந்த பில்டர்ஸை மீட் பண்ண முடியுமா, அவங்களாம் அவங்களாம் எவ்வளோ பெரிய ஆளுங்க, நீ போய் சும்மா போய் பார்த்துட்டு வா, நம்ம தான் ஃப்ளாட் புக் பண்ணி நம்ம பாட்டு போவோம் அப்படின்னு. அப்படியா, சரி, நான் நாளைக்கு போய் பார்க்குறேன், ஷூட்டிங் இருக்குது, நாளைக்கு போய் பார்க்குறேன். அதுக்கப்புறம் சுஹாசினி மேம் கால் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அக்ஷயா ஃபவுண்டேஷனில் இப்படி இருக்குது மேம், நீ நம்ப மாட்டீங்க, இப்போ தான் நான் நேற்று தான் வந்து பற்றி பேசினேன், நான் நாளைக்கு அதை போய் பார்க்கலான்னு இருக்கேன். அப்படியா இருக்குது. அதோட லான்ச் வந்து 22ஆம் பார்க் ஷெல்டரில். தேங்க்யூ மேம், ஐ வெல்கம் மேம், தேங்க்யூ மேம் டு பி அசோசியேட். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து அடுத்தது என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபோன் ஞாபகம் இருக்காது. அஃப்கோர்ஸ் சார், உங்களுடைய ப்ரோக்ரஸ், உங்களுடைய வளர்ச்சியை நான் வந்து பல வருஷமாக பார்த்துட்ருக்கேன். நம்ம மீட் பண்ணல, பட் உங்களுடைய க்ரோத்தை நான் வெரி ஹாப்பி த வே யூ ஹவ் க்ரோன் அப்படிங்கிறேன். இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்ட் சார் நான் போய் பார்க்குறேன் சார். ஸோ ஈஸியாக வழியாக போகும்போது அவரும் சின்னதாக இருக்கும். ஏன்னா இப்படிலாம் நமக்கு வந்து இந்த அனாதை இல்லம், ஹோம்ஸ், இந்த மாதிரி சேரிட்டபிள் ஃபங்க்ஷன் அப்படின்னா ஒரு மாதிரி உங்களுக்கு கண்ணில் அந்த மாதிரி தான் ஒரு படம் வரும். சாதாரண ஒரு பில்டிங், சாதாரண ஒரு 4 செவரில் ஒரு வால், அப்படி தான் கொடுப்பாங்க, அப்படி தான் இருக்கும். அக்ஷயா ஏதோ சின்னதாக பண்ணி கொடுக்கலாம் நமக்கு, அப்படி தான் நினச்சேன், டு பி ஆனஸ்ட். ஸோ போகிறோம் கேளம்பாக்கம் மெயின் ரோடு வந்துச்சு. பார்த்தா பெரிய ஹியூஜ் செட்டப். அண்ட் அங்கே போய் அது காட்டுறாங்க. அண்ட் குட்டியாக சார், கிரவுண்ட்லேருந்து 7 ஃபீட் மேலே மழை தண்ணி வந்தால் தண்ணி பிரச்சனை இல்லை, எலக்ட்ரிசிட்டி பிரச்சனை இல்லை. அங்கே உள்ளே போயிட்டால் வெளியில் வர வேண்டிய அவசியம் இல்லை. அண்டு என்ன இருந்தாலும் என்னுடைய 25 வயசு பையன் வந்து என்னுடைய பேபி, அவனுக்காக வந்து அந்த ஒர்லாண்டோ பிளாக்ல வந்து டிஸ்னி தீம் வச்சு ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது. அண்ட் அதை போய் பார்க்குறேன். அண்ட் அங்கே எனக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுறாங்க. அந்த 2 bedroom 3 bedroom. நான் சொன்னேன், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 3 bedroom வந்து நான் வாங்கிக்கிறேன், இந்த இதை புக் பண்ணிட்டு சொல்லிட்டு வந்துட்டேன். அண்ட் அங்கேருந்து வெளியில் வரும்போது ஒரு பக்கம் பயங்கர சந்தோஷம், ஒரு பக்கம் வந்து இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்களே, இதுக்கப்புறம் நான் செத்தான நிம்மதியாக சாப்பிடுவேன். ஏன்னா ஐ நோ மை சன் has a place to stay and he'll be well looked after and he has people to look after and he has people who care for him அப்படின்னு சந்தோஷமாக போயிட்டுருக்கேன். பட் அழ ஆரம்பிச்சிட்டேன். ஸோ தேங்க்யூ from the bottom of my heart. I think இப்போ பாட்டுக்கிறேன், இதுக்கு மேலே பேச அழுதுருவேன். So thank you very much. Such important people on the dais here, Mr. Gopi, Ms. Radha, and our dear friend Poonam Natarajan, and of course I've spent many hours and many days in Vidyasagar,
and Mr. Chitti Babu and my dear friend Prithvi. After Prithvi's emotional speech, which really touched your heart, I really don't know what else to say, because I feel like I will not be inclusive if I follow my speech after him. When Chitti Babu sir called me and told me that he's doing something like this, and immediately I said I wanted to be part of it. It's very strange, Mr. Chitti Babu, that we've known each other for more than 20 years. I have been dealing with so many real estate developers, like Shreyas, who built our house, and Vijay Shanti, another house, and Casa Grande, Arun Excello, so many people. Either we bought properties or I've done ads for them. But the two of us, we've never had any business transaction ever. It's never been commercial at all. I'm so glad it's been like that, because for some reason you always approach me when you want something humane from me. And I've also done that for you. I've attended your Women's Day celebrations, and I've come to many occasions where you really thought there was a need for someone like me to come and sensitize people around. The day before Chitti Babu called me, my cousin had come from Delhi, and her brother lives in Washington. So the last time he came to see the Atti Varadar, and now I was wondering when he was coming back to see all of us. But he said he can't come because they have a special child. They cannot leave him and come. I believe he's 13 years old now, and he's very, very, very handsome. Really handsome. I saw him as a 6-year-old or 7-year-old child many years ago. Now he's a 13, 14-year-old boy, and really handsome. But like Prithvi said, he's on this side of the spectrum. And I have another family member who's on this side of the spectrum. When you see him, you won't even know that he's on the spectrum. But the life of the parents, I really don't know how they're going to manage. Because at least Prithvi's child looks like a spastic child, but this, my relative's child, he doesn't look like he's got any problem at all. But he has problem. He knows only black and white. He doesn't know grey at all. And without knowing the grey, you just cannot, survive in this society, because we are all grey here. We're all completely grey. We might dye our hair black, but we are all grey. We learned the art and technique of grey, but whereas this boy is pure, he knows only black and white. So I do understand what is going through in families like ours. It's coming very close to us. I mean, it's not like it's only happening in Gopis and Radha's and Poonam's life or Prithvi's life. It's happening in our lives also. So we need to understand how to cope with it. I mean, some of us relatives have to see the signs, early signs, and kind of prepare the parents, because parents are the last one to accept that there is something wrong with their children. So as relatives, we need to, that is something that I really believe in. So the press என்ன சொல்றேன்னா, நம்ம குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தை கூட கொஞ்சம் வித்தியாசமா இருந்ததுன்னா, எஸ்பெஷலி லோவர் கிளாஸஸ்ல கண்டுபிடிக்கவே மாட்டாங்க. அது பேசிடும், அது தவழ்ந்துடும், நடந்துரும்பாங்க. ஸோ இந்த மைல் ஸ்டோன்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணும்போதே சுத்தி இருக்கிறவங்க சொல்லணும். தட் இஸ் நம்பர் ஒன். Now coming to the sensitizing part of it, this is an amazing project. எல்லாருமே சொல்லிட்டாங்க, I think it's going to be a model project. That's why I'm here. I have a flight in another half an hour. I have to rush from here to catch the flight. I'm going to Hyderabad. I'm working Prithvi after a long time. So I'm going. So what I wanted to say was, I feel 200 people who are going to be housed here, like you're lucky. But the luckiest are the 1,900 families. They are so lucky, unbelievably lucky, because there is so much that they learn about life that the society cannot teach them. Like they say, there is a saying, when there is something magnanimous and something wonderful happens when you're completely hopeless and your knee hits the ground, knowing that there is no solution for it. There is something magnanimous. That is what happened to all of us. The generosity and the magnanimity that has come to you is because your knees were down. Because you said, how am I going to sort this out? And your magnanimity and your generosity is what has come to Mr. Chitti Babu. Together, you are really going to create history. It's not history. You are going to create humanity. So நான் என்ன சொல்றேன்னா, 1900 ஃபேமிலிஸ்ல இருக்கிறவங்க, அவங்க குழந்தைங்க, பெரியவங்க, அந்த அப்பா அம்மா, அவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து எல்லாருமே அதிர்ஷ்டக்காரங்க.
ஏன்னா உண்மையான வாழ்க்கையை அவங்க அப்போ தான் பார்க்க போகிறாங்க. இது வரைக்கும் எல்லாம் நம்ம வந்து நெட்ஃப்ளிக்ஸும் அமேசானும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ தான் உண்மையான வாழ்க்கையை பார்க்க போகிறோம். நாங்கள்லாம் இருக்கிறது நெட்ஃப்ளிக்ஸ் அமேசான் வாழ்க்கை. ஸோ அந்த 1900 பீப்புள் வந்து உண்மையான வாழ்க்கையை பார்க்க போகிறாங்க. நிறையா ஹர்டல்ஸ் இருக்கும், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதெல்லாம் சார்ட் அவுட் பண்ணி தான் ஆகணும். முதல்ல இவங்களெல்லாம் சென்சிட்டைஸ் பண்ணிட்டாலே உலகத்தையே கொஞ்சம் மாற்ற. ஸோ யூஆர் ட்ரைங் டு சேஞ்ச் த வேர்ல்ட் சார்ஸ். யூஆர் ஆல் ட்ரைங் டு சேஞ்ச் த வேர்ல்ட், லுக்கிங் அட் children differently, looking at people differently. அதான் டிசபிலிட்டி பற்றி சொல்லப்போ பிருத்வி சார் யாரே தான் டிசபிலிட்டி இல்லை. ஐ எம் லேர்னிங் வெஸ்டர்ன் மியூசிக் at the age of 59. So sorry to know that you are so younger than me. Very upset about it. You are almost 7 years younger than me. But Western music இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கற்றுக்கிறேன். I realize the right side of the brain we are not using at all. There is nothing that you can do with your left hand. ஒன்றுமே வர முடியாது. You know, they are asking you to do this. You know, do this, you can do. Then the fourth finger you can't do. We are disabled. We cannot. I mean, some of you try. This fourth finger you won't be able to. You can keep it like this. First finger, second finger, third finger, fifth finger, fine. Fourth, with so much difficulty. So all of us are disabled. In a way, all of us are disabled, and we are thinking we are able. We are not. So all the, you know, dreamers like us who think that we are able will learn from the disabled and people with special needs and from the patient and then from the parents also. So again, I'm திரும்ப அதே தான் சொல்றேன். 1900 families are very, very lucky. So I'd like to address them when they all come in March, when they are all settling, and I'm telling them I'm jealous of you because you learn more about life than any of us. Thank you so much and wishing this project a great success. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.